ஓம் ஷிம்லாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, கெட்டது மட்டுமே நடந்துகிட்டு இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையில திடீர்னு நல்லது நடந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட நல்லது தாங்க உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 4 விதமான நல்ல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில திடீரென அடுத்தடுத்து நடைபெற போகுது. காரணமே ஒரே ராசியில ஒன்னு சேர போகின்ற 5 கிரகத்தினுடைய சேர்க்கை தான். அதிரடியான திருப்பங்கள், அதிரடியான மாற்றங்கள் கண்டிப்பா நடைபெற போகுது எல்லா ராசினருக்கும். அதுல உங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 2ஆம் வீட்லயே 5 கிரகத்தினுடைய சேருது. ஸோ இதனுடைய பலங்களை தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டுகள் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சன்னம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான். இந்த மகர ராசி ஒரு மண் ராசி. ஸோ இதனுடைய அமைப்பாலேயே சொந்த பந்தத்துக்கும் பெற்ற தாய் தகப்பனுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க. புதிதாக வந்த உறவுகளை விட பழைய உறவுகளுக்கு, பழைய சொந்த பந்தங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஸோ அப்படி காசு பணத்தை விட சொந்த பந்தம், நம்மளுடைய நட்பு, உறவுகள் தான் ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலகட்டத்தில் யார் உதவி பண்ணாங்க, நம்ம கஷ்டப்படும் போது யார் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத நினைச்சு பார்த்து அந்த உறவுகளோட மட்டுமே நீங்க பழகக்கூடியவர். சரி, இப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2026 சனி பகவான் 3ஆம் இடம் மீன ராசிக்கு போய் பலவிதமான மாற்றங்களை செய்ய தொடங்கி இருக்கிறார். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த 2026 இடம் மாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? அதை வெற்றியோட மாற்றமாக, அதாவது அந்த மாறுறதுனால சக்சஸ் தான். சரிங்களா? அதை கண்டிப்பா சனிவன் கொடுப்பார். சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கிறார். ஏற்கனவே உங்களுடைய குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, கலகம் பிறக்க ஆரம்பித்திருக்கும் போன வருஷத்துல இருந்தே. அப்படி கலகமும் சில சண்டை சச்சரவும் கருத்து வேறுபாடும் ஏற்பட தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்துல 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுது. எப்போ? பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் வீடான கும்ப ராசியில் ராகுவோடு சேர்ந்து சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் என 4 கிரகங்களும் ஒன்று கூடி கிட்டத்தட்ட 5 கிரகத்துடைய இணைவு ஏற்படுது. ஸோ இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து 2ஆம் வீட்டில் அமைந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய ராஜயோகங்கள், 5 விதமான ராஜயோகங்கள் உருவாகி இருக்குது. அதுல மிக முக்கியமா 4 விதமான யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நடந்தே தீரும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரே ஒரு அவயோகம் மட்டும் இருக்குது. சரிங்களா? ஸோ கெட்டதை பத்தி லாஸ்டா நான் சொல்றேன். முதல்ல நல்ல ஒரு பாசிட்டிவான நல்ல விஷயங்களை பத்தி, இந்த 4 விதமான யோகங்களை பத்தி நம்ம முதல்ல பார்த்துருவோம். முதல்ல இந்த 2ஆம் இட குடும்பஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்திருந்து புத ஆதித்ய யோகம் உருவாயிருக்கு. அப்போ படிப்பினால ஒரு கடன், என் பிள்ளைகளுடைய படிப்புக்காக நான் செலவு பண்ணி ஏதோ ஒரு கடன் வாங்கி மாட்டிக்கிட்டேங்க அப்படின்றவங்க, நான் நிறைய தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கேன், எந்த தேர்வுலையும் நான் சக்சஸ் ஆக முடியல, நான் எக்ஸாமுக்கு, அதை குறிப்பிட்டு வேலைக்கு அரசாங்க தேர்வு எழுதுறேன், அதுல சக்சஸ் ஆக முடியல, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன், அதுல வெற்றி பெற முடியல, இப்படின்றவங்களுக்கு அந்த படிப்பு திறமையால் இந்த புத ஆதித்ய யோகத்தால் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ படிப்புலையும் நீங்க அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூலையும் எழுதக்கூடிய தேர்வுகளிலும் வெற்றியை கொடுக்க போகிறார் இந்த சூரியன் புதன். அது கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் நடைபெற போகுது. அட்டன் பண்ண இன்டர்வியூலாம் ஜெயிக்க போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான சக்சஸ் கண்டிப்பா இருக்குது. ஓகேங்களா? இந்த புதன் ஆதித்யோகத்துல. மேலும் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதேனும் ஒரு கலை தொடர்புல நீங்க ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த மேடை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு பரிசுகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தபடியா கண்டிப்பா இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சூரியன் சுக்கிரன் இணைவு. அப்போ சுக்கிராதித்ய யோகம். அப்போ வாழ்க்கை துணையால் ஒரு பெனிஃபிட், ஒரு பலன், அல்லது இந்த நிறைய பேத்துக்கு செகண்ட் மேரேஜ், இந்த விவாகரத்து எனக்கு முடிஞ்சா போதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி இந்த திருமண வாழ்க்கையில், அதுவும் பிடிக்காத ஒரு திருமண வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். காரணமே இந்த கேது பகவான் உங்களுடைய மகரத்திற்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ 8க்குரிய பிரச்சனைகளை கேதுவன் கட்டுப்படுத்தினாலும் 8ஆம் வீட்டுக்குரிய சூரியன் உங்களுடைய குடும்பஸ்தானம் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்.
ஓகேங்களா? அப்போ குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு, ஒரு முற்றுப்புள்ளி இந்த சுக்கிர ஆதித்ய யோகத்தால் ஏற்படுது. ஓகேங்களா? சோ மறுமண வாழ்க்கை எதிர்பார்க்கிறவங்க அந்த மறுமண வாழ்க்கை அமையும். காதல் திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல உங்களுடைய காதல் வெளியில தெரிய வரும். ஓகேங்களா? சோ அப்போ வேற வழி இல்லாம கல்யாணத்துல தான் அது முடியும். சோ அதுக்கு இந்த சுக்கிரவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ காதல கல்யாணத்தை கொண்டு முடிச்சுக்கிறார். இது போக நீங்க கட்டுற வீட்டுக்கு இல்ல வாங்குற வீட்டுக்கு ஒரு லோன் ப்ராசஸ் இருக்குன்னா அது கிடைக்கும். கடன் வாங்கினாலும் ஒரு வீடு மனை அல்லது ஒரு வண்டி வாகனம் கடன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சொந்த தொழில் தொடங்குறதுக்கு சாத்தியக்கூறு அதிகமான முறையில் இருக்கு. அடுத்தபடியா செவ்வாய் மற்றும் சூரியனுடைய இணைவு கண்டிப்பா நிலவுல யோகங்களை கொடுக்குது. கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை கட்டுப்படுத்துது. கடன் பிரச்சனையை குறிப்பிட்டு நிலம் வீடு மனை சார்ந்த அல்லது கூட பிறந்தவங்களால ஏதோ ஒரு எதிரிகளாகவே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை சரி பண்ணுது. அப்போ எதிரிகள் மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை இந்த செவ்வாய் சூரியன் நினைவு உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குது. அது குடும்ப தகராற சரி பண்ணி கொடுக்குது, ஒரு முடிவை கொடுக்குது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியா ராகு மற்றும் புதன் இணைவு லட்சுமி நாராயண யோகத்தை கொடுக்கும். அதனுடைய அடிப்படையில கண்டிப்பா வாக்கு பேச்சு திறமையால் மார்க்கெட்டிங் பிசினஸ் சம்பந்தமான அடிப்படைகள் மூலமாக பண வருவாய் லாபம் வருமானத்தை ஈட்ட முடியும். தொழில்ல ஒரு லாபம் பார்க்க முடியும். அதே போல மறைமுகமான தொழில் வேலை பார்க்குறீங்க, அந்த வேலை தொழில் லாபம் பார்க்க முடியும். அதே போல புதிய உறவுகள் கிடைக்கும். பெண் சம்பந்தப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது பெண் குழந்தைகள் கிடைக்கிறதுக்கும் கூட பிறந்தவங்க பெண் சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்க ஒரு பெனிஃபிட், ஒரு பண வருவாய் ஏதோ ஒன்று கிடைக்கும். இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும். அவங்களுக்கு ஒரு திருமணம் நடந்து முடிஞ்சு ஒரு கடமையை நீங்க பூர்த்தி பண்ணுவீங்க. ஸோ இப்படிப்பட்ட யோகங்கள், நல்ல விதமான யோகங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நடைபெற போது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ஒரு அவயோகமும் இருக்குது. ஒரு சின்ன ஒரு கெடுபலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காரணம், உங்களுடைய மகரத்திற்கு 8ஆம் வீடு சிம்மம், அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன், அந்த சூரியன் இப்ப 2ஆம் வீட்டுல ராகுவோடு இணைந்து அமர்றாரு. ஆனா கலப்பட தேவையில்லை, என்ன ராகு கூட இருக்கிறார். அப்போ சூரியனுடைய பலம் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். என்னதான் இருந்தாலும் மறைமுகமான பிரச்சனைன்றது இருக்கத்தான் செய்யும். அது குறிப்பிட்டு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள். ஒண்ணு உங்க வாழ்க்கை துணை வழியில சின்ன பிரச்சனைகள் நடந்து ஒரு முடிவுக்கு வரும். அந்த பிரச்சனை அவ பிரச்சனை தீவிரமடைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே போல கோர்ட்டு கேஸ் வழக்கில் இருந்தால் அது முடிவுக்கு வரும். அல்லது அவங்களுடைய ஹெல்த்ல ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரும். ஸோ அதுக்கு தேவையில்லாத மெடிக்கல் செலவு, ட்ரீட்மெண்ட் போன்றவை எடுக்க வேண்டிய சூழலை உருவாகலாம். ஸோ இதுல மட்டும் கவனித்துங்க. இது வாழ்க்கை துணை மட்டுமல்ல, நண்பர்களையும் உறவுகளையும் குறைக்கும். ஸோ அவங்க கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல், இல்லை அவங்கள பிலீவ் பண்ணி நம்பி ஒரு காரியத்துல நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வீண். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு. ஸோ இதுலலாம் கொஞ்சம் விழிப்புணர்வும் கவனத்தோடு இருக்க வேண்டியது கட்டாயம் நீங்க. ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் 2020 பெருசா மாற்ற அதே மீன ராசியில தன்னுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் பயணிக்க போறார். அப்போ நிச்சயம் வெற்றி அப்படின்றது இந்த 2026லும் உண்டு. ஆனா அந்த வெற்றிக்கு சில உறவுகள் மாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நீங்க மாத்தித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலை சனிவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. சரி, அப்படி மாறுவதால் பின்னடைவோ உங்களுக்கு கண்டிப்பா லாஸோ ஏற்படாது, நஷ்டமோ ஏற்படாது. பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு, முக்கியமா ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். ஸோ தாராளமா அந்த ஒரு மாற்றத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கொள்ளலாம். மேலும் இந்த கிரகங்களுடைய தொடர்பு மூலமாக நிச்சயம் அதிரடியான திருப்பங்கள் குடும்பத்தில் கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? ஸோ குடும்ப உறவுகளோட கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும். குடும்ப உறவுகள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், இல்லை அவங்களால எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நரசிம்மருடைய வழிபாடு புதன்கிழமை என்று தவறாம பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயருடைய வழிபாடு வியாழக்கிழமை அன்னைக்கு தவறாம பண்ணுங்க. ஸோ அப்படி இந்த இரண்டில் ஏதாவது ஒரு தெய்வத்தை உடும்பா நீங்க பிடிச்சு வழிபாடு செய்யும்போது நிச்சயம் குடும்ப உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் குறையும். சரிங்களா? தவறாம இதை நீங்க பண்ணீங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்று மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பெல்லைக்கான ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாயும், எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகம் திருவடி சரணம்.